Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சோப் மேக்கிங் வீடியோ. இன்னைக்கு நம்ம மெல்ட் அண்ட் ப்ரோல நீம் சோப் ரெடி பண்ண போறோம். இந்த சோப் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த சோப் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல ரெடி பண்ணிரலாம். இது எப்படி ரெடி பண்ணனும், இது யார் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோப் பேஸை மெஷர் பண்ணிக்கலாம். நான் கிளிசரின் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சோப் பேஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த பியர்ஸோடது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோப் பேஸ் உங்களுக்கு எல்லா கெமிக்கல் ஷாப்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் அளவுக்கு சோப் செய்ய போகிறேன். அதனால் நான் 210 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் நீம் பவுடர் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீம் பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் ஜூஸ் மெல்ட் அண்ட் ப்ரோவில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நான் 2 கிராம்ஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி நீம் பவுடர் எடுத்திருக்கேன். கரெக்டாக மெஷர் பண்ணி 2 கிராம் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சோப் பேஸை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டீல் பாத்திரம் மாற்றுறதுக்கு முன்னாடி அதை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் ரப்பிங் ஆல்கஹால் போட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பாத்திரம் நல்லா க்ளீனாக நம்ம சோப்ஸு க்ரீம்ஸ்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம பாத்திரத்தை நல்லா க்ளீனாக இந்த மாதிரி ரப்பிங் ஆல்கஹால் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் சோப் பேஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். சோப் பேஸ் தான் எடுக்கணும். கண்டிப்பாக கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்கள் பியர்ஸ் எடுத்துக்கோங்க. பட் பெஸ்ட் ரிசல்ட் வரணுன்னா நீங்கள் இந்த சோப் பேஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சோப் பேஸை நம்ம டபுள் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பவுடரை கரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை கரைக்கிற இதை இப்படியே போடும்போது நமக்கு ரொம்ப லம்ஸாக வருது. அதுக்காக நான் இன்றைக்கி டிஎம் வாட்டர் இது தனியாக உங்களுக்கு கிடைக்கிது. இந்த டிஎம் வாட்டர் டிஸ்டில் வாட்டர் எடுத்து கொஞ்சமாக எடுத்து கரைக்கணும். ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன்னாலும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னுமே நல்லா கரைஞ்சக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நீம் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நான் டிஎம் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்க நீம் வாட்டரை இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் கூடயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி சோப் செய்யும் போது நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணாதீங்க. பண்ணால் சீக்கிரமாக இந்த சோப் பேஸ் கெட்டியாயிருது. இப்போ நான் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ரோஸ்மரி எசென்ஷியல் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 to 4 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ்லேருந்து 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிந்தால் ஃப்ரேக்ரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். சோப்பை வறுத்துக்கு இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்மெல் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் எசென்ஷியல் ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் அதிகமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மற்றபடி இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் சரி கலரும் சரி நம்மளோட விருப்பம் இருந்தால் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி மோல்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு நான் ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சோப்ஸை நம்ம செஞ்சு வச்சுருக்க சோப்பை மோல்டுக்கு மாற்றிக்கலாம். மோல்டில் தான் மாற்றணும்னு இல்லை. உங்கள்கிட்ட டீ கப்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஆயில் தடவி மாற்றிக்கலாம். இப்போ நான்
மோல்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் மோல்டில் மாற்றிட்டேன். லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. கீழே எந்த பபுள்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு மேலே ரப்பிங் ஆல்கஹாலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நமக்கு எந்த ஒரு பபுள்ஸ் இல்லாமல் நல்லா ஒரு ஷைனியாக ஒரு சோப்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சோப்பை நம்ம ஒரு 3 to 4 hours அப்படியே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அது வந்து 3 to 4 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணலாம். நம்மளோட சோப் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு ஷைனியாக வந்து கிடச்சிருக்கு. மெல்ட் அண்ட் ப்ரோவில் தான் நமக்கு இந்த மாதிரி ஷைனியாக கிடைக்கும். கோல்ட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஷைனி கிடைக்காது. இதோட கலர் பார்த்திங்கன்னா வந்து டார்க் க்ரீன் கலர். பட் கேமராவில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளாக்காக தெரியுது. பட் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு க்ரீன் கலர். டார்க் க்ரீன் கலரில் நம்ம கலர் ஆட் பண்ணாலும் நமக்கு டார்க் கலர் க்ரீன் கிடச்சிருக்கு. இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த சோப் வந்து யாருக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி இருக்கிறவங்களுக்கு, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கவங்க இந்த சோப் யூஸ் பண்ண உங்களுக்கு ஆக்னி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் ஸ்கார்ஸ் இருக்குது, இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாருமே இந்த சோப்ஸை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது நல்லா உங்கள் பாடியை நல்லா கிளென்ஸும் பண்ணும். நான் இது எப்படி இருக்குன்னு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த சோப்ஸ்லாம் எத்தனை கிராம்ஸ் இருக்குது, நம்ம வந்து 210 கிராம்ஸ் அளவுக்கு சோப் எடுத்தோம். நமக்கு அவுட்புட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 205 கிராம்ஸ் அளவுக்கு சோப் கிடச்சிருக்கு. இந்த சோப் வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின், பேட்ச் டெஸ்ட் எடுத்து தான் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். மற்றபடி இது எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் நல்லா வந்து ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சராகவும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோப் மேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பில் எந்த அளவுக்கு ஃபோமிங் வருதுன்னு பார்க்கலாம். நல்லாவே ஃபோமிங் வரும். பட் நீங்கள் கோல்ட் ப்ராசஸ்க்கு இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு கோல்ட் ப்ராசஸில் நல்லாவே வந்து இது வரும் ஃபோமிங். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம இதில் ஹோம்மேடாக செய்கிறதுனால இது வந்து நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபோமிங் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.